டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி வாழைப்பூ வடை. மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து கடலப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேங்க. தேவையான அளவுக்கு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு, இப்போ கடலப்பருப்பை குறகுறப்பாக அரைச்சிட்டு இந்த வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, பூண்டு, சோம்பு, கொஞ்சம் உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா பிடிச்சா பிடி வர்ற மாதிரி இருக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா உதிரி உதிரியாக போயிடும். இப்போ கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த வாழைப்பூ வடையை தட்டி போட்டோம் அப்படின்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற பசங்க கூட்டு பண்ணி செஞ்சால் கூட, கூட்டு பண்ணி கொடுத்தாலும் கூட சாப்பிட மாட்டேன்றாங்க. ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழைப்பூ வயிற்றுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி சூடாக வடை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் சாப்பிட்டுடுவாங்க. அவங்க வாழைப்பூ சாப்பிட்டா மாதிரியே இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படின்றதுக்காக தான் வாழைப்பூ வடை செஞ்சுட்டு இருக்கிறேன். சூப்பராக வந்துச்சு பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க.